ஹலோ கைஸ். இந்தியன் கவர்மெண்ட் நமக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட ஆதார் கார்டு இருந்ததுன்னா, நீங்க ஒரு 10 இயர்ஸா எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணல அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. நீங்க கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட்ட பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த அப்டேட்ல உங்க நேம் சேஞ்ச், அட்ரஸ் சேஞ்ச் அண்ட் உங்க டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்க டைரக்டா ஆதார் கார்டு சென்டர் தான் போய் ஆகணும். இந்த அப்டேட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்களோட டாக்குமெண்ட், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸை நீங்க வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் கவர்மெண்ட் வந்து இதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் செப்டம்பர் 14th வர நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் எகெயின் அவங்க வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் இப்போ என்னன்னா, கரண்ட் அப்டேட்ல டிசம்பர் 14th வர நம்மளால ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல டுட்டோரியலா ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்க டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிக்கோங்க. கூகுள் போய்க்கோங்க. நான் ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆயிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது மூலமாக இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு லான்ச் ஆயிக்கோங்க. ஹோம் பேஜில் லெஃப்ட் சைடில் இருக்க ட்ராப் டவுன் லிஸ்டில் இருந்து மை ஆதார் சூஸ் பண்ணி இந்த செகண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிக்கோங்க. ஸோ அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டிசம்பர் 14th வர நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிக்கலான்னு. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களோட 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். தென் செகண்ட் ஆப்ஷனில் என்டர் கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அதை மிஸ்டேக் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி லாகின் வித் ஓடிபி கொடுங்க. ஒன்ஸ் ஓடிபி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டா நீங்கள் எந்த மொபைல் நம்பரை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்துக்கோங்க. அண்ட் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வீசஸ் வரும், ஓகேங்களா? அந்த சர்வீசஸில் நம்ம பண்ண போகிறது டாக்குமெண்ட் அப்டேட். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷனில் அது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதை சூஸ் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. என்டர் ஆயிட்டிங்கன்னா ஒரு கிளான்ஸ் அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அண்ட் ஏர்லியராக நீங்கள் கொடுத்த உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. அண்ட் இந்த ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஃபைல்ஸை எதை அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை செப்பரேட்டான ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபார்மெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேபக், பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபார்மெட்ஸில் இருக்கலாம். அண்ட் ஃபைல் சைஸ் வந்து 2 MBக்கு கீழே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். அந்த கைட்லைன்ஸ் படி நம்ம அந்த ஃபைலை அப்லோட் பண்ணால் மட்டும்தான் கண்டினியூ டு அப்லோட் வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு எரர் காமிக்கும். நம்ம அப்லோட் பண்ணது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் செகண்டாக நம்ம பண்ண போகிறது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். ஸோ ரெண்டுலேயுமே பாருங்கள், நிறைய சாய்ஸஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களால் எந்த ஃபைலை வந்து எந்த டாக்குமெண்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ண முடியுமோ, எந்த டாக்குமெண்ட் தெளிவாக இருக்குமோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஏர்லியராக கொடுத்த அட்ரஸ்க்கும் நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்க்கும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க, உங்கள் டாக்குமெண்ட்ஸும் இது வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணின மாதிரியே நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். சப்போஸ் இது வந்து டிசம்பர் 14th மேலேயா இருந்ததுன்னா நம்ம 50 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இந்த அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.